திருவள்ளூர் மாவட்டம் கனகம்மா சத்திரத்தை அடுத்த பணம்பாக்கம் கிராமத்திலிருந்து பட்டணந்தாங்கல் கிராமம் வரை 15 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திற்கு தார் சாலை போடும் பணி தேர்தல் விதிமுறைகளை மீறி நடைபெற்று வருகிறது. அவசர கதியில் சாலை போடப்படுவதால் கையால் பெயர்த்தெடுக்கும் அளவுக்கு தரமற்றதாக இருக்கிறது என்று கூறப்படுகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒப்பந்தக்காரர்களுடன் கிராம மக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டார வளர்ச்சித்துறை அதிகாரிகள் சாலையை ஆய்வு செய்து தரமற்று இருப்பதாக தெரிவித்தனர். இதனை அடுத்து சாலை அமைக்கும் பணி பாதியிலேயே நிறுத்தப்பட்டது. எல்லாம் பில்லு தான் சார். எல்லாம் அப்படியே அது சரக்குல எதுவுமே பண்ணுது பில்லு மாதிரி எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. மண் ரூம் மண்ணு தான். பில்லு மண் எடுத்து போட்டு வச்சுக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை. இந்த மண்ணு மேலே தார் இந்த தார் ஃபுல்லாக மண் இருக்கு பாரு. இந்த தாரெல்லாம் மண்ணு தான். இப்படி போட்டா எப்படி பாரு. அப்படிங்க வாங்க, இங்க வாங்க. அவர் சொல்ற திக்னஸ் காட்டுன்ற இதான் ராடு. யார் காட்டணும்? யார் காட்டணும்? எங்க மெஷர்மெண்ட் எங்க பில்லு பில்லுக்கு மொத்த ரோடு போட்டுச்சுங்க. இதெல்லாம் செருக்கே சருக்குல இது மண்ணு இது தார் ஊற்றிக்கிறா. இந்த தார் இப்போ என்னன்னா இங்கே கொஞ்சம் இடம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பேட்சஸ் தான். எது சொல்ல சின்ன சின்ன பேட்ச் தான். சரி த்ரூவாக வெளியே த்ரூவாக அப்புறம் சார் தெரியாமல் எப்படி சார் இந்த பஞ்சாயத்து கிடையாது. இதுக்கு வந்து வேற இன்ஜினியர் சரிங்களா, அவர் லீவு. நான் வந்து சரி அவர் இல்லாத நீங்கள் தான் இன்ஜினியர் வரணும்னு சொன்னீங்க. இல்லை இன்ஜினியரிங் லீவ் ஒன்று எப்படி கணக்காட்டுறதுக்கு இன்ஜினியர் பண்ணாங்க. இங்கே இன்ஜினியர் இல்லாத ஒரு ரோடு போடலாமா? ஒர்க் பண்ணுறது இன்ஜினியர் போனாங்க. எப்படி சார் கணக்காட்டுறதுக்கு இல்லை சார், ஒரு இன்ஜினியர் இல்லாமல் இங்கே ரோடு போடலாமா? இல்லை இல்லை சார், நீ வரும்போது இன்ஜினியர் வந்துருக்கோம். அவ்வளோ எமர்ஜென்சி முன்னாடியே இருக்கு. எப்படி ஏன் நேற்று அடிக்கிறாங்க, நேற்று அடிக்கிறாங்க, இன்னைக்கு ரோடு போடுறாங்க. நேம் போட்டு எழுதி என்ன என்ன இல்லைங்க, ஏஎஸ் வந்து 2வது மாதம் கொடுத்துட்டாங்க. இவர் யார் செய்யல? இவர் செய்யல. செய்யலைங்க. அவர் செய்யல. இதே தொடங்குறாரு. இப்ப தொடங்க வேண்டிய அவசியம் மாற்றி மர பில்லும் அப்படிதான் இப்ப போட்டுறாரு. அப்படிதானா? அப்படிலாம் இல்லை. உன்னை எப்படி ஒரு ஃபீல்டு எப்படி சொல்லு? ஆறு என்னத்துக்கு சார்? என்ன சார் வேலை அங்கே? ஆரை வந்து திக்னஸ் செக் பண்ணணும் சரிங்களா. திக்னஸ் வந்து இப்போ எங்கள் எஸ்டிமேட்டில் வந்து 2 லேயர் போடுவோம். 2 லேயர் திக்னஸ் நாங்கள் செக் பண்ணுவோம் சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து மிஷின் இதா சார்? இது மிஷின்லாம் இல்லைங்க. எவ்வளவு செக் டெம்பரேச்சர் வந்து 100 டிகிரி இருக்கணும். எதில் பண்ணுறீங்க நீங்கள்? செக் பண்ணுறது எதில் பண்ணுறீங்க? டெம்பரேச்சர் செக் பண்ணி விற்கிறாரு. பட் அவர் கார் க்ளீனிங் தான் கொடுத்தாரு. என்ன க்ளீனிங் தான் கொடுத்தாரு. நான் க்ளீன் பண்ணிட்டு தான் பண்ணணும்னு சொன்னார் அவர். க்ளீன் பண்ணாங்களா? க்ளீனிங் அது என்ன க்ளீன் பண்ண கொடுக்குற இங்கே அப்ப நிறுத்தணுமல்ல, நீங்க கிளீனிங் நடக்குது நிறுத்தணுமா? எம்ஜிஎஸ் ரோடு நடக்குது. உங்க பேர் என்ன சார்? ராஜு சார். சார் ராஜு சார் வந்து அவரே வாக்குமூலம் சொல்றாரு, கிளீன் பண்ணாத ரோடு போடுறாரு. அது அவரே பார்த்து கிளீனிங் நடக்குதுன்னு சொல்றாரு. 2 நாள் கிளீனிங் எங்க நடக்குது? தாண்டி போலாம் வாங்க. கிளீனிங் கொடுத்து ரோடு போடுறாரு. எப்படின்னு போடுறீங்க? அதிகாரி 2 லாரி வந்துச்சு எல்லாம் போட்டு
வேலை நிறுத்துங்க சார் போடாதீங்க பேட்ச் ஒர்க் வேணாம் பொதுமக்கள் வந்து பார்வைக்கு தெரிஞ்சுக்கணும் கேள்வி கேட்க கூட நீங்க இப்ப அந்த போர்டை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அந்த என்ன ஸ்கீம்ல வந்துக்குது, எவ்வளவு அமௌண்ட் வந்துக்குது, எத்தனை மீட்டர் வந்துக்குதுன்னு எந்த இன்ச்சு வந்துருக்கு மொத்தமே போடலாம். ஆனா யாரும் போறது கிடையாது. இது அந்த மாதிரி பண்ணலையே. நிரந்தரமா நீங்க பில்லும் ஆகிட்ட மாதிரி ஆட்டிக்கிறீங்க. நாங்களாம் பில்லே கொடுக்கலீங்களே. அப்படி இல்ல சார், ஒரு விஷயம் நல்லா கேட்டுங்க. தெரியாத மக்கள் அது எழுதிட்டேன், நீ போடாத இவன் வந்து பார்க்கல. ஹைட் அந்த இது செக் பண்ணு. இப்போ யாருன்னு கேட்டு அனுப்பிச்சா ஒருத்தர் சம்மதில் ஏடு பணத்தை வந்து அப்புறம் சார் தெரியாம எப்படி சார் இருக்கீங்க? ஏறிட்டேனே. இந்த பஞ்சாயத்து கிடையாது. இதுக்கு வந்து வேற இன்ஜினியர் சரிங்களா, அவர் லீவு. நான் வந்து சரி அவர் இல்லைனா நீங்க தான் இன்ஜினியர் வரணும்னு சொல்லி. இல்ல இன்ஜினியரிங் லீவ் வந்து எப்படி கணக்கு காட்டுறதுக்கு இன்ஜினியர் வேணாங்க. இங்க இன்ஜினியர் இல்லாம ஒரு ரோடு போடலாமா? ஒர்க் பண்றதுக்கு இன்ஜினியர் வேணாங்க. எப்படி சார் கணக்கு காட்டுறதுக்கு இல்ல சார், ஒரு இன்ஜினியர் இல்லாம இங்க ரோடு போடலாமா? இல்ல சார், நீ வரும்போது இல்லைண்ணே. இப்போ அவ்வளோ எமர்ஜென்சி அது ரோடு. அவ்வளோ எமர்ஜென்சியா இது. நல்லா இருக்கு, நல்லா கேட்டுருக்கா. இன்ஜினியர் இல்லாத நீங்க எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? எலெக்ஷன் அழிஞ்சிட்டா நீங்க எப்படி ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? இங்கே ஆர்ஐ இருக்காரு சார். எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து ஆர்ஐ வந்து அவர் இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட் யாருமே இல்லாமல்